ஹாய், இங்கே பாருங்கள். இது என்னன்னு பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? கோயிலில் உள்ள புளி சாப்பாடுலாம் வேறு லெவலில் இருக்கும் தெரியுமா? எத்தனை பேர் சாப்பிட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரில. நிறையா பேர் சாப்பிட்ருப்பீங்க, சாப்பிடாமலாம் யாரும் இருக்க மாட்டீங்க, சரியா? இங்கே பாருங்கள், நான் ஒரு கோயிலுக்கு போனேங்க. புளிச்சாப்பாடு எப்படி ரெடி பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? வேறு லெவல் இல்லையா? நான் யோசிப்பேன், அது எப்படிடா கோயிலில் கொடுக்குற புளிச்சோறு மட்டும் இவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு யோசிப்பேன். இப்போ தாங்க தெரியுது, இந்த மாதிரி தான் ரெடி பண்ணுறாங்க. எப்படின்னு பார்க்குறீங்களா? முதல்ல பொடியெல்லாம் அரைச்சி தாளித்து, அதாவது பொடி இருக்குல்லையா, அந்த பொடியெல்லாம் அதில் போட்டுட்டாங்க மொத்தமாக. போட்டுட்டு எண்ணெய் இருக்குல்ல, எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிட்டு, உப்பு வேணுங்கிற அளவுக்கு சால்ட்டு போட்டுட்டு, அங்கே பாருங்கள், அந்த அம்மா கையிலே கிளறாங்க பாருங்களேன். சூப்பராக இருக்குல்ல? நிறைய விஷயம் அதில் போட்டாங்க, அதெல்லாம் நான் கவர் பண்ணலை. அதாவது நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி தான். நம்ம அவ்வளோ பேருக்குங்கிறப்ப சட்டியில் போட்டு ஈஸியாக கிண்டிடுவோம். இவங்க அவ்வளோ பேருக்கு செய்ய முடியாதுல்ல. அதனால் அங்கே பாருங்கள், அந்த சாப்பாடு ஃபுல்லாமே இது மாதிரி செய்வாங்க. ஒவ்வொரு இதாக செய்கிறாங்க, நல்லா சூப்பராக பொழு 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 பொழுன்னு. அதுக்கப்புறம் நான் கூட என்னடா இப்படியே செஞ்சுட்டு சாப்பாடு இந்த கலர்லேயே அப்படியே இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்போ தாங்க ஒரு ட்விஸ்ட் அதில் இருந்துச்சு. என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களே பாருங்களேன் என் கூட சேர்ந்து. நான் சொன்னால் அதில் இருக்க கிக்கு போயிடும், சரிங்களா? நீங்களாக பாருங்கள், அப்போ தான் அதில் ஒரு கிக்கு கிடைக்கும். இந்த பாருங்கள், இதுதான் ட்விஸ்ட்டு. தெரியுதா? ஆல்ரெடி அவங்க பொடி எல்லாமே போட்டுட்டு, அதுக்கப்புறம் புளித்தண்ணி இருக்குல்ல, தாளித்து நம்ம வீட்டில் சேர்ப்போம்ல, அது மாதிரி இங்கே பாருங்கள் போட்டு, அதையும் அந்த அம்மா அது கூட போட்டு செம்மையாக கிண்டுறாங்கங்க. அங்கே பாருங்க. ஆனால் உண்மையிலேயே இதுக்குமே எப்படி சொல்கிறது, வேறு லெவலு சாப்பாடுங்க. ஆனால் உண்மையிலே நம்ம பார்த்து பார்த்து வீட்டில் செய்கிற சாப்பாடு கூட அந்தளவுக்கு இருக்காது. அங்கே பாருங்க, ஒரு அம்மா தட்டை கொடுத்ததில் செய்டின்னா அது அந்தளவுக்கு ஒத்து வராது அப்படின்ட்டு அவங்க பாருங்கள் கையிலே. ஆனால் உண்மையிலே ரொம்ப கஷ்டங்க இந்த மாதிரிலாம் செய்கிறது. ஏன்னு கேட்டிங்கன்னா, உட்காந்துக்கிட்டே அப்படியே சமணம் போட்டுகிட்டே அந்த அம்மா அவ்வளோ சாப்பாடே அதை ரெடி